ஹலோ, வணக்கம் நேயர்களே. நான் உங்கள் காங்கிரஸ் செய்தி தொடர்பாளர் ஸ்ரீராம் கா. இன்னைக்கு நம்ம டிஸ்கஸ் பண்ண போறது யூஜிசி இஸ்யூ, அதாவது யூனிவர்சிட்டி கிராண்ட் கமிஷன், பல்கலைக்கழக மானிய குழு. நமது சமூகத்தில் சாதிய வன்கொடுமை தான் மிகவும் மோசமானது. அதன் நிலை 70 ஆண்டு சுதந்திரத்துக்கு பிறகும் இன்று வரை தொடர்ந்து கொண்டு இருப்பது. அது எங்க ஆரம்பிக்குதுன்னா, இப்ப சமீப காலத்துல பள்ளி கல்லூரியிலே ஆரம்பிச்சிருது. இது நார்த் இந்தியாவில தான் நடக்குதுன்றது இல்ல. இங்க நம்ம தமிழ்நாட்டுல தென் மாவட்டமான திருநெல்வேலி, தூத்துக்குடியில சில சம்பவங்கள் இப்ப ரீசெண்டா கொஞ்சம் வருடங்களுக்கு முன்ன, கொஞ்சம் மாதங்களுக்கு முன்னாடி நடந்த சில சம்பவங்கள் அதுக்கு எடுத்துக்காட்டா நம்ம வச்சுக்கலாம். இதை தடுப்பதற்காக மத்திய அரசால் கொண்டு வரப்பட்டதுதான் இந்த யூஜிசி ஈக்விட்டி பில் 2026. ஏன்னா யூஜிசி வந்து சென்ட்ரல் கவர்மெண்டோட பாடி அது. சோ அதை பத்தி தான் நம்ம இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ண போறோம். இதுக்கு முன்னாடி இருந்த 2012 பில்லுக்கும் இதுக்கும் என்ன டிஃபரன்ஸ், இதுக்குள்ள ஏன் வந்து இதை வந்து ஒரு பர்டிகுலர் கேட்டகரி வந்து அதை எதுக்குறாங்க, அதை அப்போஸ் பண்றாங்க, இது வந்து மிஸ்யூஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி வாதங்கள் வைக்கிறாங்க. இன்னைக்கு சுப்ரீம் கோர்ட் வந்து அதை ஏன் வந்து இப்போதைக்கு ஹோல்டுல போட்டிருக்கு, தடை பண்ணிருக்கு. இப்போதைக்கு அது ப்ரொசீடிங் கிடையாது. நீங்க 2012 பில்லுலயே போங்க, இதை வந்து நீங்க என்ன விளக்கம் கொடுங்க, அதுக்கப்புறம் பாத்துக்கலாம். ஒரு பெரிய ப்ரொடெஸ்ட் ஒன்று எரப்ட் ஆனவனே சுப்ரீம் கோர்ட்டே வந்து முன் வந்து இதை வந்து கொஞ்சம் ஸ்டாப், அது கேஸ் போட்டாங்க. கேஸ் போட்டு ஹியரிங் ஆகி சுப்ரீம் கோர்ட் வந்து ஸ்டாப் பண்ணு. இப்போதைக்கு வந்து 2026 பில்ல வந்து ஸ்டாப் பண்ணியிருக்காங்க. 2012 பில்லு தான் இப்ப யூஜிசில வந்து ப்ரொசீடிங்ல இருக்கு. சோ என்ன இது 2012க்கும் 2026க்கும் என்ன மேஜர் டிஃபரன்ஸ், என்ன உள்ள அம்சங்கள் என்ன அப்படின்றத வந்து நான் இப்ப விளக்குறேன். 2012ல வந்து ஒரு செல் இருக்கும், இந்த இஓசி செல்லுன்ற ஒரு செல் இருக்கும், அதாவது ஈக்விட்டி ஆப்பர்ச்சுனிட்டி செல்லுன்னு சொல்லிட்டு. அதுல வந்து ஒரு ஆபீசர் இருப்பாங்க எல்லா யூனிவர்சிட்டிக்கும். இவங்க கேஸ்ட் டிஸ்கிரிமினேஷனோ ஜெண்டர் டிஸ்கிரிமினேஷன் இந்த மாதிரி என்ன ஒரு ராகிங்கிறது இல்ல, இந்த மாதிரி ஏதாவது ஒன்று நடந்தா யூனிவர்சிட்டிக்குள்ள, இந்த காலேஜஸ்க்குள்ள அந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இங்க வந்து உடனே கம்ப்ளைண்ட் பண்ணணும். கம்ப்ளைண்ட் பண்ணா இவங்க வந்து அந்த ஆபீசர் வந்து அதை இன்வெஸ்டிகேட் பண்ணி அந்த யூனிவர்சிட்டிக்கு வந்து என்ன பண்ணுவாங்கன்னா பரிந்துரைப்பாங்க. இது மாதிரி நடந்திருக்கு, இந்த மாதிரி ஒரு இஷ்யூ நடந்திருக்கு, நீங்க வந்து அவங்க மேல ஆக்ஷன் எடுங்க அப்படின்னு பரிந்துரைப்பாங்க. அதுக்கப்புறம் தான் வந்து அதுக்கான அந்த பிரச்சனைக்கான தீர்வே கிடைக்கும். ஆனா இப்ப 2026 பில்லுல ஷார்ட்டா சொல்லணும்னா வந்து ஒரு கமிட்டி ஃபார்ம், இஓசி ஒரு ஆபீசர் ஒன்னு போடணும், ஒரு இஓசி செல் கமிட்டி ஒன்னு போடணும், இஓசி செல் ஒன்னு கம்பல்சரி எல்லா யூனிவர்சிட்டிலயும் இருக்கணும். அதுல வந்து மாணவர்களும் அந்த கமிட்டி போர்டு மெம்பர்ஸா இருக்கணும். அப்புறமா இதுல வந்து என்னன்னா, கம்ப்ளைண்ட் பண்ணி 24 மணி நேரத்துல அந்த கமிட்டி வந்து ஆக்ஷன் எடுக்கணும், அதாவது இன்வெஸ்டிகேஷன் ஸ்டார்ட் பண்ணணும். 15 நாளுக்குள்ள வந்து ரிப்போர்ட் சப்மிட் பண்ணணும். 30 நாளுக்குள்ள வந்து ஆக்ஷன் முடிஞ்சிருக்கணும், அந்த கேஸை க்ளோஸ் பண்ணிருக்கணும். அப்புறம் அடுத்து அந்த கேஸ் க்ளோஸ் பண்ணணும்னா அந்த பனிஷ்மெண்ட் எப்படி இருக்கணும்னா, இதுக்கு முன்னாடி இருந்த 12ல வந்து பனிஷ்மெண்ட்ன்றது வந்து பரிந்துரைக்க தான் படும். அது அந்த யூனிவர்சிட்டியோ இல்ல அந்த காலேஜோ அந்த மேலாளர்கள் அவங்க தான் முடிவு பண்ணி அந்த பனிஷ்மெண்டோட வீரியத்தை வந்து முடிவு பண்ணுவாங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு. ஆனா பட் இந்த தடவை வந்து பனிஷ்மெண்ட் வந்து கம்பல்சரி கொடுத்துருக்கணும். அந்த பனிஷ்மெண்ட் என்ன இருக்கும்னா, உண்மையிலே நிரூபிக்கப்பட்டிருந்தால், கேஸ்ட் ரீதியா யாரோ ஜெண்டர் ரீதியா யாராவது மாணவர்கள் இந்த துன்புறுத்தப்பட்டிருந்தாலோ இல்லாட்டி தாக்கப்பட்டிருந்தாலோ இல்லாட்டி அவமானப்படுத்தப்பட்டிருந்தாலோனா அவங்களை வந்து டிஸ்குவாலிஃபை, அவங்க மாணவர்களே டைரக்டா டிஸ்குவாலிஃபை பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் வந்து அந்த யூனிவர்சிட்டி அவங்க அந்த விக்டிம் இது உங்களுக்கு சாதகமா இருந்தா அவங்க யூனிவர்சிட்டியுமே டிஸ்குவாலிஃபை பண்றதுக்கான அதிகாரம் இதுல கொடுக்கப்பட்டிருக்கு. இது வந்து ஒரு நல்ல விஷயம் தான் சொல்லுவேன். ஏன்னா நீங்க வந்து இந்தியாவில நிகழ்ந்த சம்பவங்களை பாத்தீங்கன்னா, இப்ப வந்து நான் ஒரு சில சம்பவம் சொல்றேன். அதாவது என்னன்னா, நியூஸ்ல தான் நம்ம தான் கேள்விப்பட்டிருப்போம். அதாவது மத்திய பிரதேஷ்ல வந்து ஒரு இடத்துல வந்து ஒரு ஓபிசி இளைஞன் வந்து ஒரு பிராமின் இளைஞனை வந்து கூட பிரச்சனை ஆனனால ஏதோ ஒரு பேசியதுனால அந்த ஊருக்காரங்க எல்லாம் சேர்ந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா, அந்த ஓபிசி இளைஞனை வந்து அந்த பிராமண இளைஞனின் கால்களை கழுவி அந்த தண்ணியை குடிக்க வச்சாங்க. அது மட்டும் இல்ல, நிறைய இது மாதிரி தலித்துகள் மீது தாக்குதலும் சரி, சிஎஸ்டி அவங்களோட தாக்குதலும் சரி, நிறைய நம்ம நாட்டுல வந்து நிறைய நடந்துட்டு தான் இருக்கு இந்த மாதிரி ஒரு தாக்குதல். இந்த நம்ம நாட்டுல வந்து பிசிஆர் ஆக்ட் இருக்கு, பிஓஏ ஆக்ட் இருக்கு, ஆர்டிகல் 15 இருக்கு, நிறைய இந்த மாதிரி என்னதான் வன்கொடுமை தடுப்பு சட்டங்கள் நிறைய இருந்தாலுமே இந்த குற்றங்கள்லாம் நடந்துட்டு தான் இருக்கு. இதே மாதிரி இந்த கல்வி நிறுவனங்கள்லயும் இந்த குற்றங்கள் வந்து நடந்துடக்கூடாதுன்றதுக்காக தான் இந்த மாதிரி விஷயங்களை நம்ம கொண்டு வரோம். இது ஸ்ட்ரிக்டா இருக்கிறது நல்லது தானே. இதுல ஏன் வந்து அவங்க மிஸ்யூஸ் பண்ணிடுவாங்க, தப்பான குறிக்கோள்ல இது அவங்க நடந்துப்பாங்க அப்படின்றது அதுக்கான ஆதாரம் ஏதாவது இருக்கு? அந்த மாதிரி சம்பவம் ஏதாவது நடந்திருக்கானா? இல்ல. பட் ஆனா இந்த மாதிரி சம்பவம் கேஸ்ட் ரீதியா வந்து நிறைய டிஸ்கிரிமினேஷன் நடந்து நிறைய மாணவர்கள் சூசைட் ரேஞ்சு கூட போயிருக்காங்க. அது வேலுமான், ஒரு ஹைதராபாத் யூனிவர்சிட்டியில வேலுமான் ஒரு பிஹெச்டி ஸ்காலர், அவரே வந்து சூசைட் பண்ணி வந்திருக்காரு இந்த கேஸ்ட் டிஸ்கிரிமினேஷனால. சோ இந்த மாதிரி நிறைய கேசஸ் நடந்திருக்கு. பட் இது தப்பா பயன்படுத்தின மாதிரி எந்த ஒரு கேசஸ் ரெக்கார்டும் இதுவரை பதிவானது இல்லை யூஜிசியை பொறுத்தவரையும். சோ இந்த மாதிரி ஒரு சட்டத்திட்டம் கொண்டு வரது நல்லதுதான். ஏன்னா இந்தியாவிலே அரசியலமைப்பு சட்டப்படியே வந்து இத்தனை வன்கொடுமை தடுப்பு சட்டங்கள் இருந்துமே இந்தியா கண்டத்துல வந்து இத்தனையோ குற்றங்கள் நடக்குது. நான் அதுல முக்கியமா சொல்லணும்னா, இப்போ நம்ம சிஜி பிஆர்
கவி அவங்க மேலேயே வந்து, அதாவது ஹைகோர்ட் சுப்ரீம் கோர்ட்ல கேஸ் ப்ரொசீடிங் நடந்துட்டு இருக்கும் போதே வந்து அவர் மேல சூ எறியப்பட்டது. அந்த வீடியோ எல்லாருமே பார்த்திருப்பீங்க. இட்ஸ் ரியலி ஷாக்கிங் இன்சிடென்ட். அது வந்து உண்மையிலே யாராலுமே ஏத்துக்கவே முடியாது. அந்த இதை அவர் மேல சூ எறியப்பட்டது. அவர் உடனே பயந்து அந்த வீடியோ வந்து பயந்துருப்பாரு. அப்புறமா சரி ஓகே ப்ரொசீட், நீங்க கேஸ் ப்ரொசீட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேஷுவலா மூவ் ஆன் பண்ணி போயிட்டு இருப்பாரு. அதுக்கப்புறம் அவர் மீது தானா முன் வந்து அதுக்கப்புறமா ஒரு மாசம் கழிச்சுதான் அவர் மேலே ஆக்ஷனே நிறைய நடந்தது. அவர் வந்து இதுல இருந்து பிராக்டிஸ்ல இருந்து எல்லாம் பேன் பண்ணாங்க. இந்த மாதிரி விஷயங்கள் நடந்தது. பிஆர் அவங்க கவி மேல ஏறியப்பட்ட அந்த கிஷோர்ன்றவர் வந்து ஆக்ஷன் எடுக்கப்பட்டது. இது வந்து இந்த மாதிரி, ஏன்னா இவ்வளவு பெரிய விஷயங்கள் நடக்குது, இவ்வளவு பெரிய சட்டத்திட்டங்கள் இருக்கும் போதே இவ்வளவு விஷயங்கள் நடக்கும்போது ஏன் இந்த மாதிரி சட்டத்திட்டங்கள் இருக்கக்கூடாது, அது தேவைதானே அப்படின்றது வந்து ஏன் அதை எதுக்குறாங்க அப்படின்ற ஒரு மனநிலை தான் எனக்கும் வந்தது. அது ரீதியா நான் ஒரு சில ஆராய தொடங்கும் போது நான் ஒரு நிறைய யூடியூப் வீடியோல வந்து இன்ஸ்டால வந்து நீங்க பாத்தீங்கன்னா நார்த் இந்தியால வந்து இந்த பில் இம்ப்ளிமெண்ட் பண்ண உடனே என்ன நடந்ததுன்னா பைகாட் யூஜிசின்னு ஒரு ஹேஷ்டேக் வந்து ரொம்ப ட்ரெண்டிங் ஆச்சு. அதுல வந்து நிறைய பேர் வந்து நீங்க இன்ஸ்டால பாத்தீங்கன்னா அவங்களோட பிஜேபி கொடியை வந்து கார்ல இருக்க பிஜேபி கொடியை வந்து கலட்டி தூக்கி எறிவாங்க. அவங்க யாரா இருந்தாங்கன்னா மோஸ்ட்லி ஜெனரல் கேட்டகரி ஸ்டூடெண்ட்ஸா தான் இருந்தாங்க. ஸ்டூடெண்ட்ஸ் இல்ல, ஜெனரல் கேட்டகரியில இருக்கிற மக்களா தான் இருந்தாங்க. இதை வந்து வன்மையா கண்டிச்சாங்க. அவங்கதான் சுப்ரீம் கோர்ட்லயும் கேஸும் போட்டாங்க. பட் ஏன் இதை அப்போஸ் பண்ணாங்க? இதுக்கு முன்னாடி இந்த 2012 வந்து ஏன் அப்போஸ் பண்ணல? ஏன் இந்த பிசிஆர் ஆக்ட் நம்ம இதெல்லாம் ஏன் அப்போஸ் பண்ணல? இப்ப இருக்கிற இந்த 2006 பில்ல மட்டும் ஏன் உங்க கடுமையா அப்போஸ் பண்றாங்க அப்படின்னா, இதுல வந்து வந்து 2012 பில்ல வந்து எஸ்சி எஸ்டி அவங்க மக்கள் அந்த வகுப்பினர்களுக்கு மட்டும்தான் இருந்தது. ஆனா இப்போ வந்து 2026 பில்லு வந்து எஸ்சி எஸ்டி ஓபிசி இடபிள்யூஎஸ், சோ இவங்க எல்லாரையுமே கவர் பண்ணது. இது வந்து ஒரு மேஜர் பவர் ஷிஃப்ட்னு சொல்லலாம். நீங்க வந்து இது வந்து ஒரு இன்டெலெக்சுவலா இது வந்து நீங்க எடுத்து நீங்க உண்மையிலே அலசி பாத்தீங்கன்னா அரசியல் ரீதியா இந்த ஓபிசி எஸ்சி எஸ்டி மக்களை வந்து இது வந்து ஒரு ஒன்றா இணைக்கக்கூடிய ஒரு விஷயமா தான் இருக்கு. அவங்களுக்கான ஒரு பவரே மேஜர் ஷிஃப்ட் ஆகும்போது இவங்க வந்து என்ன ஜெனரல் கேட்டகரியில இருக்க அந்த 30% இருந்து 20% வந்து தனித்து விடப்பட்டாங்கன்னா இங்க மெஜாரிட்டியே ஹோல்டே இங்க தான் வந்து. அது வந்து அவங்களுக்கு பிடிக்கலையா என்னன்னு தெரியல அந்த ஜெனரல்ல இருக்கிற மக்களுக்கு. ஏன்னா இன்னைக்கு அரசியல் அப்படிதான் நடந்துகிட்டு இருக்கு. இப்ப எங்க தலைவர் ராகுல் காந்தி வந்து அடிக்கடி அவரோட பேச்சுக்கள்லயும் சரி, அவர் எடுத்து வைக்கிற விஷயமே சரி, ரெண்டு விஷயம் மெயினா சொல்லுவார். ஒண்ணு வந்து தலித், ஆதிவாசி, ஓபிசி இவங்க வந்து இந்தியாவில் இருக்கிற டாப் 10 கம்பெனிகளின் முதலாளியா இருக்கணும். ரெண்டாவது வந்து சுப்ரீம் கோர்ட்ல இருந்து செக்ரட்டரி, சிஎம் செல், பிஎம் செல் எல்லாம் வந்து இந்த ஓபிசி ரெப்ரசன்டேட்டிவ், எஸ்சி எஸ்டி ரெப்ரசன்டேஷனே வந்து ரொம்ப கம்மியா இருக்கும். இல்ல சில இடங்கள்லாம் இல்ல, காலி வெற்றிடங்கள். பிஎம் செல், பிஎம் செக்ரட்டரி செல்லா இருக்கட்டும், சிஎம் செல், இந்த மாதிரி இதெல்லாம் ஒரு பவர்ஃபுல்லான ஒரு இடங்களில் வந்து இந்த கேட்டகரியில ரெப்ரசன்டேஷன் பண்ற ஆளுங்கள் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி. அதுதான் ராகுல் காந்தி தலைவர் வந்து எப்பவுமே சொல்லிட்டே இருப்பார், நீ இவங்க வந்து மேல வரணும், முக்கியமான இடங்கள்ல வந்து இந்த ஓபிசி, தலித், ஆதிவாசி வந்து நம்ம வந்து வரணும், அந்த இடங்களுக்கு வரணும். ஏன்னா சில பேரோட கட்டுப்பாடுலயே அந்த இடங்கள் இருக்கு. இவங்க இது எல்லாருக்குமான ஒரு இதா மாறணும் அப்படின்றது வந்து அததான் அவர் வலியுறுத்துறாரு. இதை வந்து எது மூலியமா அவர் வலியுறுத்துறாருன்னா வந்து கேஸ்ட் சென்சஸ், சாதிவாரி கணக்கெடுப்பு. எங்க ராகுல் காந்தி அவங்களோட முதல் ஒரு பெரிய ஒரு தீமையை வந்து சாதிவாரி கணக்கெடுப்பு மறுபடியும் எடுக்கணும். அப்படி எடுத்தாதான் இந்தியாவோட உண்மையான ரெப்ரசன்டேஷன் யார் அதிகமா இருக்கு, அவங்களுக்கு ஏன் இன்னும் வந்து ப்ராப்பரா வந்து இந்த ரிசர்வேஷன் கூட போகல அப்படின்றது வந்து தெரிய வரும். எந்தெந்த இடங்கள்ல அவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும்ன்றது வந்து தெரிய வரும். அவங்களை எப்படி முன்னுக்கு கொண்டு வரலாம் அப்படின்றது வந்து தெரிய வரும்னு சொல்லிட்டு அதை தலைவர் ராகுல் காந்தி வந்து ரொம்ப வலியுறுத்துவாரு. சோ நான் வந்து இதுக்கான ஒரு கன்க்ளூஷனா என்ன சொல்லணும்னு விரும்புறேன்னா, நம்ம பள்ளி கல்லூரி மாணவர்கள் வந்து எந்த ஒரு வன்கொடுமைக்கும் ஆளாயிடக்கூடாதுன்னா இந்த பில்லை வந்து மத்திய அரசு வந்து கொண்டு வந்தது. இது வந்து இந்த சட்டத்துல இந்த யூஜிசி ஈக்விட்டி பில் 2026ல இந்த பில்லுல வந்து சில விஷயங்கள் வந்து ரொம்ப கிளியரா இல்லாத, வெளிப்படை தன்மையா இல்ல, வேகா இருக்கு அப்படின்ற மாதிரி வந்து சுப்ரீம் கோர்ட் இதை நிறுத்தி வைத்திருக்கு. ஆனா கண்டிப்பா வந்து இந்த சட்டத்தை வந்து பரிசீலனை செஞ்சு ஒரு செயலுக்கு கொண்டு வரணும். ஏன்னா அதன் மூலமா தான் நம்ம ஒரு எஸ்சி எஸ்டி ஓபிசி மாணவர்கள் வந்து எந்த ஒரு வன்கொடுமைக்குமோ எந்த ஒரு துன்புறுத்தலுக்கும் ஆளாகாம அவங்களோட கல்வியை வந்து உலகத்திலே சிறந்த செல்வம் வந்து கல்வி செல்வம் தான். அதை வந்து பெற்று பொருளாதார ரீதியா அவங்க வாழ்க்கையும் சரி, வாழ்க்கை தரத்தை முன்னேற்றிக்கிறதுக்கு உதவுற இந்த ஆணிவேரான இந்த கல்வியை வந்து அவங்க எக்காரணத்தை கொண்டு நிறுத்திட்டு போகாத அளவுக்கு மத்திய அரசாங்கம் இந்த திட்டங்களை வந்து இந்த சட்டத்தை வந்து மறுபடியும் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்ன்றது வந்து தாழ்மையோடு கேட்டு